ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் தான் நம்ம விளையாட போகிறோம். ஃபேக் மைண்ட் கிராஃப்ட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு சிவிலைசேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியுமா? நம்ம கன்று வச்சுருக்கோம், காட் ஆகிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு காடு. ஓகேவா? என்னோடய அக்கௌண்ட் நேம் நான் மாற்ற போகிறேன், காட் ஆஃப் இன்ஃபினிட்டி. இப்போ எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக நம்ம என் வீடை நீங்கள் பாருங்கள். நீங்கள் 17 ஃப்ளோர் வீடு, மேகத்தே கிட்டத்தட்ட ரீச் பண்ணிடுச்சு. ஒரு நிமிஷம் மக்கள், இது ஏறி இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்றதுக்காக இதை எடுத்து விட்டுடலாம். என் வீடை பாருங்கள், நான் க்ரியேட்டிவில் தான் இருக்கேன். என் வீடை பாருங்கள், 1 2 3 ஃப்ளோர் எண்ணிட்டே வந்தீங்கன்னா 17 ஃப்ளோர், 17 ஃப்ளோர் இருக்கிற ஒரு வீடு, பில்டிங் மாதிரி. வில்லேஜ், என் வில்லேஜ் ஆப்போசிட்லேயே வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு. இங்கே நம்ம எதிர்க்கிறீங்க, இவங்களை எப்போ பார்த்தாலும் வம்பு இருக்கிறது இந்த மாதிரி தான் இருப்பேன் நான். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கேம் மோட மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்னு நான் காமிச்சிட்றேன். இதெல்லாம் என் வெப்பன்ஸ். அதுக்கு நான் கேம் மோட மாற்றிட்டு வந்துடுறேன். மக்களே, மாற்றியாச்சு கேம் மோட. பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் காமிச்சிட்டேன். என் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும், பெட்டு பொருட்கள்லாம் இந்த டைமில் மக்கள் நான் ஃப்யூச்சரில் கூட காட்டுறேன். இப்போ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஸ்வாடு. இது இன்ஃபினிட் டேமேஜ் பண்ணுற ஸ்வாடு. அது சத்தம். ஆமாம், ஒரு அனிமல் ஜூ வச்சுருக்கேன். அப்புறம் நம்மள்ட்ட ஒரு கிராவிட்டி ஸ்டிக் இருக்குது. அப்புறம் இந்த கன் இருக்குது. எஸ்சிபி கூட நம்ம வர வைக்கலாம். எஸ்சிபிஸ் எவ்வளோ பவர்ஃபுல் க்ரீச்சர்ஸ் இல்லை, அதையே நம்ம ஈஸியாக வர வச்சிடலாம். ஓகே, இதனால் இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா இந்த சப்சார்ஜர்ன்ற கன்னோட பேட்டரி எடுத்துக்கலாம். இதை நான் அப்புறமேல உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுவேன். இப்படி பேட்டரி வச்சுப்போம். ஒரு பேட்டரி கையில் பிடிக்கப்படுது. ஆமாம், கரெக்டாக ஒரு பேட்டரி கையில் வச்சுருக்கோம். அப்படியே அந்த கேனனையும் எடுத்துப்போம். இது அன்லிமிட்டடாக நம்ம புல்லட் தரும். இப்போ நம்ம ரெசிபி கூட சண்டை போடலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த மாடை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வச்சுருக்க ரெசிபி கொஞ்சம் மொக்கையானதுன்னு சொல்லுவாங்க. இருங்க கைஸ், இப்போ அந்த மாடு நம்மள்கிட்ட இருக்குது பாருங்கள். சமன். ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆடாக போட்டுட்ருக்காங்க. ஆன் பண்ணி LCD2 LCDT-SCP-096 மெகசின்லாம் வருது. பேர்பட்ட உயிரினம் இருந்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கல்ல, அதையே நம்ம போட்டு தள்ளிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னா நம்ம இந்த வேர்ல்டை சுற்றி காட்டுறது, யாருக்குள்ள சண்டை போடுறது, மாவு பேட்டில் கூட பண்ணலாம். அதுக்கே ஒரு இடம் இருக்குது. இந்த மாவு பேட்டிலுங்கிறது
அப்படியே வெளில போயிட்டு பட்டன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு கடவுளே சமன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சமன் எல்சி டிடி டேஷ் இதர SCP-001-GG. இதை கேட் கார்டியன் இங்கே வந்திருக்கு பாரு கடவுள். நீங்கள் தான் என்ன ஏன்னா ஏதாவது சண்டை போட முடியாதுங்க, ஏன்னா கண்ணாடிக்குள்ளே டெக் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி SCPக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குது. வேறு இடத்துல ஒரு சமன் கொடுப்போமா? சமன் LCDT SCP-001-GG. दीदी बहुत भूख लगी है कुछ खा। மக்களே வந்துட்டாரு சாரு. பாருங்க எப்படி அடிக்கிறான் பாருங்க. நம்மலாம் ஓ சூப்பர் அட்டாக். இவன் அப்படியே கிராவிட்டியில் பிடிச்சி தண்ணிக்குள்ள விட்டுருவாரு. தண்ணியில் இருக்கும் மீன்களை பாதுகாப்பது. உங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு போய்ப்போம். பின்னாடி போயிட்டு இப்படியா ஸ்விம்மிங் பண்ணிட்டே நான் கூட சண்டை போடுறேன். ஒரு அடி அடித்தா பாயசம் வந்துடு சார். இப்போ நம்ம அப்படியே கேனை நான் அடிப்போம். இப்போ உன்னை சீக்கிரம் முடிச்சுட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நான் சுற்றி காமிச்சிடுறேன் வீடியோவில். முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ணிடுறேன் இருங்க மக்களே. இது நம்ம வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து நம்ம வீடு. இதில் வந்து ஐட்டம் ஃப்ரேமான பொருள்லாம் இருக்குது. ஒரு சில பொருட்களை இப்போ நான் கையில் வச்சுருக்கேன், அந்த ஸ்வாட்ஸ் இதெல்லாம். அப்புறம் பேட்ரி இப்போ எப்படி கிடைக்குதுன்னா நம்மளால தேட முடியாது. ஸோ இந்த ஒரு கமாண்ட் பிளாக்ல ஒரு கமாண்ட் வச்சுருப்பேன். இந்த பேட்டரி இதை அமுக்கணும்னா வந்துடும். இது வந்து டஸ்ட்பின் லாபா, ஏன்னா இதை நமக்கு வேணுன்ற பொருளை தூக்கி போட்டால் இப்படி தந்துடும். அதனால் வந்து பண்ணலாம். இதெல்லாம் கிராஃப்டிங் டேபிள், டோரு, ப்ரெஷர் பிளேட்டு, பெட்டு, மிரர், இது எல்லாம் இருக்குது. ரேடியோ இருக்குது, சேரு, லேம்பெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். எல்லா ரூம்லேயும் இந்த லேம்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. கிளாஸும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூமு, ஃபுல்லாக ஸ்டோரேஜ். இது ஒரு சின்ன ஃபர்னஸ் ரூமு, ஃபுல்லாக ஃபர்னஸ் மட்டுமே இருக்கும். இது வந்து புக் ரூம், லைப்ரரி அந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்த ரூம்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ரூமாக தான் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா பாருங்கள், இது வந்து பெரிய சைஸ் பெட்டு. அதில் ஒரு ரூமு. அடுத்த இருக்கிற ரூமில் வந்து என்ன பார்ப்போம்னா ஃபார்ம் ரூம். இந்த ஃபார்ம்லாம் இருக்கும், பண்ணி கிராஃப்ட் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அடுத்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இவர் SCP இருப்பார். இவரை நம்ம வீட்டிலே வச்சு ஸ்டடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் பிரிண்டர் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம், பெரிய டைனிங். இது ஒரு சிங்க்கு, இவங்க தண்ணி வரும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல டேஞ்சரஸ் ரூம், ட்ரெஷர் ரூம். அந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக ட்ரெஷரு. இதை நம்ம தாண்டி போனாலுமே இங்கே இருக்க லேண்ட்மைன்லேருந்து நம்ம தவிக்கலாம். பாருங்க, இதை திறந்தோன்னா ட்ராப் டோர் திறக்குது. என்ன இதோ ஜென்மமோ இது. சரி ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருங்க லேண்ட்மைன். இங்கே இருக்குது லேண்ட்மைன். உங்களை வந்து அட்டாக் இமீடியட்டாக பண்ணும். ஒன்று லேண்ட்மைன் அட்டாக் வாங்கி சாகணும், அந்த மாதிரி நிலமை. இப்போ இருங்க, அடுத்த இது பார்க்குறதுக்குள்ளே இதை க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஷர்லாம் நான் அப்புறமேல் காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ ஒன்றுமே இல்லை.
இது வந்து இன்னொரு பெட்ரூமு, ஸ்டோரேஜ் கீழே காமிச்ச மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கிற ரூம், இது வந்து ப்ரெஷர் பிளேட்டு. இதுக்குள்ளே வெண்டிகேட்டரோட ஸ்பான் எக் வச்சுருக்கேன். இது மேலே ஒருத்தவங்க பண்ணாலும் 5 டிஸ்பென்சர் கூட ஃபுல்லாக வெண்டிகேட்டர் ஸ்பான் எக் இருக்கும். ஒன்று அமுக்குனீங்கனாலும் 5குள்ளே கனெக்ஷன் ஆகி வெண்டிகேட்டர்ஸ் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் போட்டதில்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேரியர் இருக்கும். இங்கே வந்து இன்விசிபிள் பேரியர் இருக்கும். இதை தாண்டி உங்களால் போக முடியாது. உங்களுக்கு போகணுன்னா கூட இந்த ரெட் ஸ்டோன் மேலே தான் கால் வச்சு போகணும். மற்ற மேப்ஸ்க்கு பிளேயர்ஸ்க்கு இந்த அறிவு இருக்காதுல்ல, இதப்பா போயிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் போட்டிருக்க ஆர்னரு ஸ்வாடோட அப்படியே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு ரூம் இது. ரொம்ப ரேரான ரூம். அதுக்கு தான் இந்த முக செக்யூரிட்டி. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புற வேலையை. இந்த ப்ரெஷர் பிளேட்டில் போகிறது என்னாலே முடியாது. தெரியாமல் அப்பப்போ பட்டுச்சுன்னா எல்லாமே ஸ்பான் ஆயிரும். அப்புறம் நம்மளை வீடு ஃபுல்லாக வெண்டிகேட்டர் ஆகிடுவாங்க. இதுவும் அந்த மாதிரி வெண்டிகேட்டர் ரூம் தான். இதுலேயும் இன்விசிபிள் பேரியர் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்கிட்டு, இன்ஃபினிட் இன்கிட்டு அந்த மாதிரி பொருட்கள் பாருங்கள் இவ்வளோ ரேர் பொருட்கள்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கால் வைக்காமல் போகிறது தான் கஷ்டம். இதில் இன்விசிபிள் பேரியர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃப்ளோரில் இருக்குமா? இல்லை, அடுத்த ஃப்ளோர்லேயும் இருக்குது. இதுலேயும் இன்ஃபினிட் கேலாஸ்டிஸ்ட்டாக ஏதோ ஒரு பொருள் அதை வச்சுருக்கேன். வீடியோ இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஐயோ அமுக்கிட்டாங்க, வந்துட்டாங்க. இருங்க இவங்களை முடிச்சு விட்டு கூப்பிட்றேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளோரு இதே மாதிரி தான். பொருள் மட்டும்தான் வேறு. இது மேலே நான் காலே வைக்கல. இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற பொருள் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி தான். இதில் வந்து நிறையா நியூட்ராமின் கேட் இருக்கும். இதில் வந்து இன்ஃபினிட் பிளாக்ஸ் இருக்கும். இதில் வந்து ஏதோ டைமண்ட் லாட்டிஸ் இருக்கும். இதான் லாஸ்ட்டு ஃப்ளோரு. இங்கேருந்து வியூ மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். நம்ம மேகமே தடுத்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நான் கொஞ்சம் கண்டென்ட் யோசிச்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து எந்த அளவுக்குன்னு தெரில. இருங்க நான் கீழே போயிட்டு ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு அமௌண்ட் போட்டுட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்புறேன். Bye guys.